ஆர்சிபி இந்த தாட்டியாவது கப்பு நம்மளுக்கு தான் சொல்லிட்டு வெறி கொண்டு இறங்கினா அவங்க டக்குன்னு ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சுமே தோத்து போயிட்டாங்க. அப்புறம் இதை விட்டா நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த இருக்க எல்லா மேட்சுமே தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி மேட்ச் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும், இதுல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா பிளே ஆஃப் குள்ள போயிருவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச வரி ஓகே, பட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணி ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் பண்ணாங்க. கிரவுண்டுக்கு வெளியே இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி பிளேயர்ஸும் சரி எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கிறாங்கிற மாதிரி பிளே ஆஃப்ல ஆர்ஆர் வச்சு செஞ்சாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன் மட்டும் ஓகேமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆனா இந்த அளவு பண்ணுவாங்களாங்கிறது டவுட். ஸோ இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வேற ஒருத்தவங்க இதே விஷயத்த பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஜெயிக்குதோ இல்லையோ ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்ச எத்தனையோ சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுக்கு இருக்க ஐடென்டிட்டியே போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஆர்சிபின்னு சொன்னோன்னே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விராட் கோலியா இருக்கலாம், இல்ல அவங்க ஜெர்சியா இருக்கலாம், இல்ல அந்த லோகோவா இருக்கலாம். இப்ப ஆர்சிபின்னு சொன்னோன்னே இனிமே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்?